ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படங்களோட லவ் ஃபீல் வருது. மியூசிக் ஒருவேளை தனுஷ் அவரோட பர்சனல் லவ் ஸ்டோரி சொல்ல வந்தாரா என்னமோன்னு ஒரு டவுட் இருக்கு. பட் இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சூப்பரா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. எங்கேயுமே லேக் தெரியல. நல்ல ஒரு லவ் ஸ்டோரி பார்த்த ஒரு ஃபீல் இருக்குது. செகண்ட் ஹாஃபும் நாட் பட் டீசெண்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்கு இல்லைனாலும் செகண்ட் ஹாஃப் டீசெண்டா தான் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் 22 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம செல்வராகவனோட லவ் ஸ்டோரிஸ், தனுஷ் நடிச்சு வந்த லவ் படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அந்த ஃபீல் இந்த படத்துல கொடுக்குது. தனுஷ் வந்து ஆஸ் அ டைரக்டர் நல்லாவே வேலை வாங்கியிருக்காரு. நல்ல ஒரு கதை சொல்லியிருக்காரு. ஒரே ஒன்று என்னன்னா, இந்த ஹீரோ வந்து அச்சசல் வந்து தனுஷை வந்து மிமிக்ரி தான் பண்ணியிருக்காரு. தனுஷ் எதுக்கு வந்து அவரை வந்து மிமிக்ரி பண்ண வச்சாருங்கிறது சரியா தெரியல. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஹீரோ வந்து அவரோட தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டி எங்கேயுமே தெரியல. அவர் வந்து ஒரு தனுஷோட லுக்கலைக்கு மட்டும் அந்த படத்தை ஃபுல்லாவே தெரிஞ்சாரு. ஒருவேளை தனுஷ் அவரோட பர்சனல் லவ் ஸ்டோரி சொல்ல வந்தாரா என்னமோன்னு ஒரு டவுட் இருக்கு. பட் இது படத்துல இவங்க சொன்ன சீன்ஸ் அவ்வளவு டீட்டெயில்டா இருக்கு. ஏன்னா பொண்ணு ரொம்ப பெரிய ஆளு, அவங்க அப்பா ரொம்ப பெரிய ஒரு பணக்காரர் மாதிரி வருது. ஸோ ஒருவேளை அவர் ரஜினியை சொல்ல வந்தாரான்னு நம்ம ஒரு கேள்வி வந்தாலும், மற்ற விஷயங்கள் பார்க்கும்போது இவங்க ஒரிஜினல் லைஃப்ல இவருக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ரொம்ப ஒரு பெரிய ஒரு லவ்ங்கிறதெல்லாம் பெருசாலாம் கிடையாது. ரொம்ப ஒரு சின்ன டியூரேஷன் நடந்து அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்ட ஒரு விஷயம். அந்த விஷயம்லாம் எதுவுமே இந்த படத்துல இல்லை. ஸோ நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டா ரிலேட் பண்ண முடியல. பட் ஸ்டில் இது ஒரு நல்ல ஒரு படம். ஒரு February 14 வர வேண்டிய படம் ஒரு 1 வீக் தள்ளி வருது. கண்டிப்பா அந்த படம் கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். நல்லா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படங்களோட லவ் ஃபீல் வருது. மியூசிக் ரொம்ப சூப்பரா இருக்கு. சாங்ஸ் வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா வெறும் மியூசிக் டொயின்னு அடிச்சுட்டு நம்மளுக்கு பாட்டு லிரிக்ஸே கேட்க மாட்டேங்குது. இந்த படத்துல பாட்டு லிரிக்ஸ் எல்லாம் தெளிவா கேட்குது. ரொம்ப சூப்பரா இருக்கு. கோல்டன் ஸ்பார சாங் யாருக்குன்னு நம்ம வைப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சாங் இந்த படத்துல வரும்போது அது ஒவ்வொரு லைனுக்கும் என்ன மீனிங்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரி கூட சூப்பரா கனெக்ட் ஆகுது. சூப்பரான படம், எல்லாரும் பாருங்க. படம் பெருசா லேக் எல்லாம் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவே சூப்பரா இருக்கு. செகண்ட் ஹாஃப் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் லேக் கொண்டு வந்துருவாங்களான்னு ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா பட் ஓகே தான். எண்டிங் கிளைமேக்ஸ் ரொம்ப ஒரு ஃபன்னா வச்சு முடிச்சிருக்காங்க. ஒரு பார்ட் 2க்கு லீடு கொடுக்குற மாதிரி முடிச்சிருக்காங்க. சரண்யா ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. சரண்யா வந்து ஒரு டிஃப்ரெண்டா வந்து நிறைய இங்கிலீஷ் டைலாக்ஸ் சரண்யா வந்து பேசுற மாதிரி வருது. ரொம்பவே நல்லா இருக்கு. ஒரு வித்தியாசமா இருக்குது. சரத்குமார் வந்து ஒரு ரொம்ப பெரிய கேரக்டர்லாம் இல்லை. பட் அவரோட ரோலை அவர் கரெக்டாக பண்ணிட்டாரு. ரொம்ப டெப்தான ஒரு கேரக்டர் கிடையாது. அந்த பொண்ணோட அப்பாவை பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய கேரக்டர் கிடையாது. இல்லை கண்டிப்பா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு டீப்பான ஒரு லவ் ஸ்டோரி. இன்னைக்கு வந்து லவ்வோட டெப்த்னஸ் வந்து இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ல அந்த அளவுக்கு கிடையாது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து லவ் நல்லா டீப்பா இருந்துச்சு. ஸோ அதை தான் இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியன்ஸ் வந்து கனெக்ட் ஆவாங்க தான் தோணுது. எமோஷன் படத்துல நல்லாவே ஒர்க் அவுட் இருக்கு. சூப்பரா இருக்கு எமோஷன்ஸ். லவ் வந்து சேர எமோஷன்ஸ், பிரேக்கப் ஆகிற எமோஷன்ஸ், இல்லை ஏகப்பட்ட லவ் சீக்வன்ஸ் இருக்கு. ஜஸ்ட் ஹீரோ ஹீரோயின் கிடையாது லவ் இல்லாம வேற வேற கேரக்டரான லவ் கூட ஒரு காமெடியன் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு இடையில உள்ள ஒரு லவ் சீக்வன்ஸ், லவ் பிரேக்கப், ஒரு பொறாமை, அந்த மாதிரி லவ்லயே ஒரு டிஃப்ரெண்டான விஷயங்கள் நிறைய இந்த படத்துல இருக்கு. காமெடியன் வந்து ஓப்பனிங் பார்க்கும்போது அவன் நியூ ஃபேஸ் தான். ஓப்பனிங் பார்க்கும்போது பெருசா நம்மளுக்கு வந்து சிரிப்பு வரலாம்னாலும் போக அவரை பார்த்துட்டு இருக்க நம்மளுக்கு வந்து அவர் பண்ற விஷயங்கள்லாம் நிறைய டுவர்ட்ஸ் சென்டர்லாம் காமெடியா வந்துச்சு. அவருக்கு உண்மையிலேயே இந்த படத்துல காமெடி நல்லா ஒர்க் அவுட் இருக்கு. ஒரு கேரக்டர் ரோல் மாதிரி தான் வந்திருக்காரு. பட் நடுவில் பண்ண காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் இருக்கு. இந்த படத்துக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 8 out of 10 கொடுக்கலாங்க. நீங்க படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லவ் ஸ்டோரி. ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு லவ் ஃபெயிலியர்ல இருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு மேரேஜ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து ஸ்டார்டிங்கில் பேசும்போது இவர் பழைய லவ் ஸ்டோரி சொல்லி அந்த டீட்டெயிலாம் சொல்கிறாரு. இப்போ என்னன்னா அந்த பொண்ணு வந்து அவளுக்கு மேரேஜ் பழைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. ஸோ இவர் அந்த மேரேஜுக்கு அட்டன் பண்ண போகிறாரு. அங்கே போயிட்டு அந்த பொண்ணை திரும்ப வந்து பெறாரா இல்லையாங்கிறதா படத்தோட ஸ்டோரி. படம் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்